பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்துவம் எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே கிடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய் நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை பிரிவே இல்லை அன்பே உன் புலரலும் எனக்கு இசை உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம் கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம் சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றவே 100 கோடி வானவில் மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிழலென வெறுத்திடுவேன் இலை விழுந்தால் ஐயோ என்றே நான் இருதயம் துடித்திடுவேன் இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்குமே நெடுநாள் நிலவும் நிலவின் கலங்கம் துடைக்க கைகள் கோர்க்குமே உருவாக்கினாய் அதிகாலையே ஆகவே நீ என் வாழ்வின் மோட்சமே எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய் ஹலோ இனிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. டென்ஷனாக இருக்கா? வலிக்கி விட்டுறனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா? ஓகே, பட் ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? நல்ல கான்செப்ட், பியூட்டிஃபுல். எவ்வளோ பெரிய கிளாத்து. நீ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ அழகாக பண்ணுற. உன் பயம் எப்பயுமே நீ என்ன பண்ணுவோம் தெரியுமா? டான்ஸஸ்க்கு எப்பயுமே வந்து ஜட்ஜஸை நல்லா ஏமாத்தலை. சிரிச்சிட்டு பண்ணால் யாருக்குமே தெரியாது நீ தப்பு பண்ணுறது. இதில் வந்து நீ இவ்வளோ ஃபுல் சாங் இந்த ஒயிட் கிளாத்தில் ஆடுறதே பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ வழுக்குன்னு எனக்கு தெரியும். 2-3 விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. வாவ் ஃபேக்ட் இருந்தது. கிளாத்லேயே தூக்கிட்டு அலை மாதிரி போகிற ஷார்ட்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டேர்ன் பண்ணி கூட இருக்கிற பையன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும். ரொம்ப லைட்டாக பிடிக்கிற அவளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணு. ஏன்னா அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கணும். புரியுதா? பட் சாங் செலெக்ஷன் அண்ட் கோரியோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம் கோரியோகிராஃபி. ஓகே, குட் லக் ஸ்வீட். கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். டென்ஷன்லாம் ஆகணும், சூப்பராக பண்ணீங்க இனிக்கா. ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு கான்செப்ட் தான். நார்மலாகவே ஸ்டேஜ் ஒழுக்கும், அதுக்கு மேலே அந்த சில்கி கிளாத் போட்டு அதுக்கு மேலே டான்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீட்டாக பண்ணிங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும்.
அதுவும் இல்லாமல் உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க அந்த கிளாத்துக்குள்ளே. மேபி ஒரு சின்ன இடத்துல நீங்கள் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? எத்தனை வாட்டி விழுறீங்கன்னு பிரச்சனை கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் விழலாம், ஆனால் எழுந்துக்கணும், அதான் மெயினான விஷயம். ஓகேவா? எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டைம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கோர்ஸ் பார்த்துடலாமா மாஸ்டர்? மூணு பேர்கிட்ட இருந்து 9 9 9